ராஜேஷ் அண்ணா என்ன பண்றீங்க? வாங்கண்ணே, ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கேண்ணே. இந்தியா வேர்ல்டு கப்ல ஜெயிச்சிருச்சுல்ல? அப்படியா? இந்தியா ஜெயிச்சிருச்சா? சரியான மேட்ச். அதான் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கேன். அண்ணா நீங்க கிரிக்கெட்ல பாப்பீங்களாண்ணே? அண்ணே கிரிக்கெட் பாப்பீங்களா? கிரிக்கெட் வெறியண்ணே. அண்ணா நேத்து மேட்ச் வேற லெவல்ண்ணே. நேத்து அப்படியே தோனி வந்தாரு ஓப்பனிங்ல. அண்ணே தோனி வந்தாரா? ஆமா, ரோஹித் சர்மா வந்தாப்ல. ரோஹித் சர்மாவும் வந்தாரா? ஆமாண்ணே. அடாடாடா பயங்கரமா இருந்துக்குமே. 2 பேர்ல கப் எடுத்துட்டு கிரவுண்டுக்குள்ள அப்படியே உள்ள வராங்க. உள்ள வந்தவொடனே மேட்ச் ஆரம்பிச்சது பாருங்க. நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் வேற மாதிரி பண்ணிட்டாப்லண்ணே. சாம்சன்லாம் வேற லெவல்ண்ணே. அட்டசியா வந்து துபே வந்தாப்ல வழக்கம் போல. லாஸ்ட் ஓவர் சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாப்ல. ஆமாண்ணே, அவ வந்தானே பிரிச்சிருவானே. பவுலிங் போட்டாங்க பாருங்க. அதுவும் நம்ம பும்ரா இருக்காரே, பும்ரா ஒரு ஓவர்ல வந்த ஏர்கர் மாதிரி யாருமே போட்டது இல்லைண்ணே. அண்ணே சின்ன வயசுல என்னையும் பும்ரான்னு தானே சொல்லுவாங்க. அப்புறம் மேட்ச் பயங்கரமா இருந்து பார்க்க இன்ட்ரெஸ்டா. ஒரு வழியா இந்தியா வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிட்டாங்க. ஆமா, அவங்க எத்தனை கோல் நம்ம எத்தனை கோல்ண்ணே? அண்ணே அடுத்து என்ன மேட்ச்னா வருது? ஐபிஎல் வருண்ணே. அப்ப அதுல சூப்பரா ரைடு போடுறது நம்ம சுரேஷ் ரைடு. அதான் நீங்க கிரிக்கெட்ல பாப்பீங்களாண்ணே? அண்ணே கிரிக்கெட் பாப்பீங்களா? கிரிக்கெட் வெறியண்ணே வெறியண்ணே வெறியண்ணே. அண்ணே எங்கே கிளம்பிட்டியா? கபடி விளையாட போறேன். அப்போ பேட்டு பால் எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா.